ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோங்க, நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு டிலேட் தீபாவளி விலாக். நாங்கள் வந்து இங்கே தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு நான் உங்களுக்கு இந்த விலாகில் கவர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இதை அப்லோட் பண்ணேன். இது வந்து நாங்கள் தீபாவளிக்காக ரிட்டன் கிஃப்ட்ஸ் லைக் யூஸ்வலாக பிரகாஷ் வந்து அவங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு அப்புறம் அவங்க கொலீக்ஸ்க்கு கொஞ்சம் பேஷண்ட்ஸ் அவங்களோட பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக தீபாவளிக்கு கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த தீபாவளி கிஃப்ட்ஸ் தான் நான் வாங்கி இன்றைக்கி வச்சுருக்கேன். இது பத்துமான்னு தெரியலங்க, பிகாஸ் இந்த வாட்டி லிஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ பட் ஆஸ் ஆஃப் நவ் நாங்கள் வந்து ஒரு 40 பீசஸ் அப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ஹேண்டியாக எனக்கு பட்டது இந்த வாட்டி இந்த தீபாவளி ஸ்நாக்ஸ். பிகாஸ் யூஸ்வலாக இங்கே மல்டி கல்ச்சரல் இருக்கிறதுனால இந்தியன்ஸ் ஃபுட் வெரைட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தீபாவளினால ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்கனேர்வாலாவில் வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்நாக்ஸ் வந்து அவங்க பேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அனுப்பிச்சிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக அனுப்புவாங்க, பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது, அதுதான் வாங்கியிருக்கோம். ஸோ இண்டிவிஜுவலாக வந்து ஹேண்ட் ரிட்டன் கார்டு கூட நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். லைக் தேங்கிங் ஈச் அண்ட் எவ்ரிபடி அண்ட் தீபாவளினா என்ன அப்படின்னு சொல்லி அவங்களோட கொலீக்ஸ்க்காகட்டும் கொடுக்கறதுக்காக தான் நான் அந்த கார்ட்ஸ் ரெடி பண்ணேன். லைக் இந்தியன் லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் அந்த கார்டு கொடுக்கல, வெறும் பிரகாஷோட கொலீக்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கார்ட்ஸ் ஆட் பண்ணேன். தீபாவளினா யூஸ்வலாக எங்களுக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் வரும், ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வரும். ஸோ நாங்களும் இந்த மாதிரி எவ்ரி இயர் கொடுப்போம். ஸோ இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் எங்களுக்கு வந்து அந்த க்யூரேட் பண்ணுறது. லைக் எங்கள் நாங்களும் பண்ணுவோம் இல்லையா, ஒரு தாம்பூலம் கொடுக்கும்போது அதுக்கு என்ன வாங்கலாம், என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் எனக்கு தீபாவளி வந்தால் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த வாட்டி அந்த ஒரு பாக்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் ப்ளஸ் ஒரு 4 பேக் ஆஃப் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பின்னாடியும் பார்த்துருப்பீங்க. அந்த விளக்கு அந்த தீபம் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த கார்டும் சேர்த்து தான் நான் பேக் பண்ணியிருக்கேன். பிரகாஷ் வந்து அவங்களோட கார் பின்னாடி பேக் சைட் வந்து ஒரு 10 பீசஸ் தான் எடுத்துகிட்டு போக முடியும் எவ்ரிடே. ஸோ அதனால தான் எவ்ரிடே 10 பேக் பண்ணி அதை அமுச்சு அவங்கள கொலீக்ஸ்க்கு வந்து அவங்க ஃபுல்லாக ஒரு லிஸ்ட் எழுதி அதை ஆர்கனைஸ்டாக அதை வந்து கொடுத்து முடித்தாங்க. ஸோ தீபாவளி அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு வந்து தீபாவளினாலே வெறும் எனக்கு பட்டாசுனா ரொம்ப பயம். அது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த பக்கமே போக மாட்டேன். மேக்ஸிமம் வந்து அந்த மத்தாப்பு அவ்வளோதான் வச்சுப்பேன், வேறு எதுவும் வச்சுக்க மாட்டேன். அண்ட் நிறைய சாப்பிடுவேன் அன்றைக்கி. ஆப்வியஸ்லி விதவிதமாக ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு தீபாவளிக்கு நான் வந்து இந்த மாதிரி லைட்ஸ் போட்டு விட்டுருவேன். யூஸ்வலாக அந்த சம்மர் டைம் இல்லையா. ஸோ இது வந்து சோலார் லைட்ஸ். ஸோ அது இந்த கோல்ஸ்லேயோ ஆல்டிலேயோ வாங்கிட்டு அதை வந்து போட்டு விட்டுருவேன். இது வந்து நான் எடுக்க போகிறது எப்போ தெரியுமா, ஜான் எண்ட் இல்லை சம்டைம்ஸ் ஃபெப்ரவரி கூட ஆகிடும். அது மட்டும் அந்த லைட்ஸ் வந்து எவ்ரி ஈவினிங் இந்த மாதிரி பளபளன்னு இருக்கும் வீடு. ஒரு மாதிரி ஃபெஸ்டிவ் வைப்ஸ் இந்த லைட்ஸ் போட்டாலே எனக்கு வந்துடும். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போது. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டோட தீபாவளியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நான் சொன்னேன் இல்லையா ஹேண்ட் ரிட்டன் கார்ட்ஸ்ன்னு. ஸோ அதை வந்து நான் எவ்ரிடே ஒரு 10-12 அந்த மாதிரி எழுதி முடித்தேன். அண்ட் எவ்ரிடே வந்து பிரகாஷுக்கு பேக்கிங் பண்ணி கொடுத்து அனுப்புறதே ஒரு நல்ல எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸும் வரும், பாவம் நிறைய வரும். ஆக்சுவலி ஒரு தீபாவளி முடிஞ்சு 2 வாரம் ஆனாலும் வந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க, இல்லைனா அவங்களோட கொலீக்ஸ் அப்போ ஞாபகம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வரும். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்படி தீபாவளி கொண்டாடினீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆப்வியஸ்லி புது ட்ரெஸ், அப்புறம் பட்டாசு, நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஃபேமிலி வீட்டுக்கெல்லாம் போயிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணுற ஒரு விதம். இதே தான் நாங்கள் நியூசிலாண்டில் இருந்தப்போ பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ப்ரீவியஸ் இயர்ஸும் இதான் பண்ணோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு கல்ச்சர் மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ தட் பசங்களுக்கும் வந்து அது கண்டினியூ ஆகணும். பசங்களும் வந்து நம்ம ஃபெஸ்டிவலில் சியர் பண்ணணும். நம்மளோட நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் இல்லையா, நம்மளோட கல்ச்சரை நான் கேரி பண்ணணும்னு. அதே மாதிரி தான். அண்ட் இந்த தீபாவளி ஸ்வீட்ஸை வந்து ஆப்வியஸ்லி நம்ம நேபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் வந்து கண்டிப்பாக கொடுக்கறது வழக்கம். அதில் இந்த ரோட்டில் வந்து ஒரு 10 வீடு இருக்குங்க. அதில் 8 வீடு எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ
நல்ல ஐ மீன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்களா இல்லையான்னு தெரியல, பட் என்கிட்ட எல்லாருமே பேசுவாங்க. நல்லா ஜாலியாக இருப்போம். ஸோ இது வந்து என்னோடய பக்கத்து வீட்டு நேபர். அவங்க வந்து ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, ஃபிலிப்பினோஸ். ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே பாருங்கள், அவங்க ஆர்கிடெக்ட் ஆக்சுவலி, அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ க்யூட்டாக ஒரு வாட்டர் ஃபால் எல்லாம் பண்ணி டபுள் கிச்சன் பண்ணி, எனக்கு அந்த டபுள் கிச்சன் கான்செப்டே ரொம்ப பிடிக்கும், பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க பேக்யார்ட் போனேன், அவங்க பேக்யார்டு இல்லாமல் பக்கத்து வீட்டு ஸ்ரீலங்கன் பேக்யார்ட்லேருந்து வந்து எனக்கு கருவேப்பிலை மரங்க, அவ்வளோ பெரிய மரம் எங்கள் பக்கத்து வீட்டு நேபர் வீட்டிலே இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த ஃபிலிப்பினோ ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, பக்கத்து வீட்டு நேபர், அவங்க சொன்னாங்க நம்ம வீட்டுக்கிட்ட சைடில் இருக்கிற கருவேப்பிலெலாம் நான் பறிச்சுக்கலாம், அது நான் பறித்து தரேன் அப்படின்னு ஒரு பேக் நிறைய கருவேப்பிலை பறித்து கொடுத்தாங்க. அண்ட் உங்களுக்கு எப்போ வேணால் கேளுங்க, நான் அப்படியே அங்கே பறித்து உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன், பக்கத்து வீடு தானே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம். அண்ட் இது வந்து என்னோட நேபர், என்னோட ஆப்போசிட் சைட் நேபர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து க்யூட்டான 2 பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் கொடுத்துட்டு நான் நிறைய வந்து ஏன்னா நான் அன்இன்வைட்டடாக நாங்கள் வந்து சடனாக போகிறப்போ நிறைய ஷூட் பண்ண முடியாது, நான் அவங்கக்கிட்ட கேட்கல இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து அதை கட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதர்வைஸ் நான் என்னோடய நேபர்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு இது வந்து நீ தீபாவளி பின்னாடி நாள், ஸோ நான் 2 நாள் தீபாவளி என்ன பண்ணமோ அது நான் வந்து ஒரே வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கோவில் கிளம்பினோம். கோயிலுனால எங்களுக்கு வந்து குன்றத்து முருகன் டெம்பிள் தான். அது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப கிட்டக்க, ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 7 minutes ட்ரைவ் தான் இருக்கும். அண்ட் இது வந்து ப்ராப்பர் தமிழ் பூஜை நடக்கக்கூடிய ஒரு ஆலயம். ஸோ அதனால் எங்களுக்கு ஸ்பெஷல், ஆப்வியஸ்லி முருகர்னாலே ஸ்பெஷல் இல்லையா. இங்கே போனாலே வந்து உங்களுக்கு எல்லா சாமியும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து கேன்டீனும் இருக்குது. அந்த கேன்டீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேன்டீன், ஏன்னா செம்ம டேஸ்ட். நான் வந்து ஸ்ரீலங்கா போயிட்டு வந்ததுலேருந்து ஸ்ரீலங்கன் ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கேன்டீன் வந்து ரன் பை ஸ்ரீலங்கன், பட் தமிழ் ஆட்கள் தான். ஆனால் அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வெரி எக்கனாமிக்காகவும் இருக்கும். ஸோ இந்த கோயில் போகிறது 2 விஷயத்துக்குங்க, நல்லா சாப்பிட்றதுக்கு, பார்த்தீங்களா, சாப்பிட்றதுக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இல்லை ஃபஸ்ட்டு நல்லா சாமி கும்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்றதுக்கு. அண்ட் ரொம்ப எக்கனாமிக்காக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப குவான்டிட்டியும் நல்லாயிருக்கு. அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் இருக்குது, நம்ம இந்தியன் வெரைட்டிஸ், சேம் மெனு இல்லாமல். வெஜிடேரியனுக்கு ஐ வுட் சே பெஸ்ட் ஆப்ஷன் இந்த கேன்டீன் தான். ஸோ இதுதான் நம்ம கோயில். யூஸ்வலாக நாங்கள் வந்து பண்டிகை அன்னைக்கு கோயில் போயே தீருவோம் யூஸ்வலாக. ஸோ அதனால் தீபாவளி அடுத்த நாள் இருந்ததுனால பின்னாடி நாளே வந்து நாங்கள் கோயில் போயிட்டு வந்துட்டோம். இந்த கேன்டீனில் ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணா, அந்த ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க எனக்கு ரொம்ப 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 ஃப்ரெண்ட். ஸோ அதனால் அவங்களுக்கும் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் அண்ட் அந்த தீபம் செட் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுத்து நல்லா சாப்பிட்டோம். ஆக்சுவலி அன்றைக்கி டின்னர் அங்கேயே சூப்பராக முடித்தோம். பசங்களுக்கு வந்து இங்கே வந்து கொத்து பரோட்டா கிடைக்கும், அதில் வந்து இது சோயா சங்க்ஸ்லாம் போட்டு பண்ணுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வடை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், நீங்கள் என்ன மசால் வடை எடுத்தாலும் இல்லை மெது வடை எடுத்தாலும். இதுதான் நான் சொன்ன கொத்து பரோட்டா. அண்ட் காஃபி வந்து சான்ஸே இல்லை எனக்கு வந்து அந்த காஃபி. இப்போ நீங்கள் வீடியோ பண்ணுறப்போ நான் வந்து பார்க்குறப்போ கூட எனக்கு வந்து அடடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சூப்பரான காஃபி, எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான தீபாவளி வித் ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணோம். பிரகாஷ்க்கு வந்து 2 days ஆஃப் இருந்தது. அண்ட் லக்கிலி வந்து இந்த தீபாவளி சாட்டர்டே சண்டே, ஐ திங்க் சண்டே மண்டே இருந்தது இல்லையா. ஸோ நான் 2 நாள் லீவ் எடுத்திருந்தார். ஸோ வீட்டில் தான் நல்லா என்ஜாய் பண்ணோம். அது பண்டிகைன்னா அது மஸ்ட் வீட்டில். ஸோ சூப்பராக வந்து இந்த டே நாங்கள் முடித்தோம். அண்ட் அடுத்த நாள் தீபாவளிக்கு எக்ஸைட்டிங்காக, எதுக்குன்னா ஆப்வியஸ்லிங்க தீபாவளினாலே ரெடி ஆகிறது. நான் எல்லா பண்டிகைக்கும் சின்ன ஒரு ஒகேஷனுக்கும் ரொம்ப ரெடி ஆவேன். தீபாவளினால் எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஸோ ஐ எம் மோர் எக்ஸைட்டட், எப்படி ரெடி ஆகணும், திருப்பி எங்கெங்கே போகணும் அப்படியெல்லாம் பிளான் பண்ணி. அண்ட் செகண்ட் திங்கர்ஸ், எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் சிஸ்டர்னு சொல்லலாம். அவள் உஷேனி அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து ஸ்ரீலங்கன், ஷீ இஸ் அ சிங்களி. ஸோ அவங்க வந்து எனக்கு ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு இன்சிடென்ட்ஸில். ஸோ அவங்களோட வீடு தான் 10:30 மணி ஆகிடுச்சு நைட்டு. இருந்தாலும் நானும் விஷ்ணுவும் அவங்க வீட்டுக்கு வந்து தீபாவளிக்கு வந்து விஷ் பண்ணி அவளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவள் கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஷீ இஸ் சிங்களி இல்லையா.
இந்தியன் கல்ச்சர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து அவங்கள நான் காமிக்கிறேன். ஏன்னா நான் சொன்னது லேட் நைட்டாக போனேன், எல்லாம் பைஜாமஸில் இருந்தாங்க. ஸோ ஷூட் பண்ண முடியல. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கே ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆகிடுச்சு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணியிருக்கேன். அந்த என்னோடய எக்ஸைட்மெண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கண்டினியூஸாக நான் பேசியிருக்கேன். பட் ஆப்வியஸ்லி சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிச்சு அடுத்த நாட் காலையில் பயங்கரமான பூஜை ஆப்வியஸ்லி. அண்ட் யூஸ்வலாக வந்து நான் இந்த ஒரு பாக்ஸ் கீழே வச்சுருக்கேன் இல்லையா சாமிக்கு, அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன். எல்லா பசங்களையும் எல்லாரையுமே ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு. அண்ட் நான் வந்து தீபாவளிக்கு ரொம்ப மினிமலாக தான் சமைப்பேன். ஏன்னா எல்லா நாளும் நான் எல்லாம் சமைச்சிருப்பேன். அண்ட் தீபாவளி பலகாரம் அப்படின்னு சொல்லி கூட நான் ப்ரீவியஸ்லி நான் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதனால் அதுவும் நான் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக முன்னாடி. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிள் சமையல் தான். ஏன்னா நிறைய வீட்டுக்கு போகணும். அண்ட் நான் வந்து பேக் பண்ணி வச்சேன் இல்லையா, அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக. இதுதான் என்னோட தீபாவளி காஸ்டியூம். இந்த சாரீ வந்து நான் சொல்லணும், இது வந்து நான் என்னோடய பிரதரோட என்கேஜ்மெண்ட்டுக்கு எடுத்த சாரீ. என்கேஜ்மெண்ட் பொண்ணு கூப்பிட்டுட்டு வரோம் இல்லையா, அப்போ எடுத்த சாரீ. அது வந்து ஒன் டைம் தான் கட்டியிருப்பேன், அதுக்கப்புறம் நான் கட்டவே இல்லை. ஸோ அதை இன்றைக்கி கட்டும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து அவ்வளோ அழகாக உட்காந்தது. அண்ட் புதுசு இல்லையா, ஜஸ்ட் ஒன் டைம் தான் வேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைனர் ப்ளவுஸ் தான் போட்டிருக்கேன். அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு டைமண்டில் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஒரு சோக்கர், அப்புறம் ஒரு ஜிமிக்கி அண்ட் பேங்கிள்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய தீபாவளி லுக். இந்த இவ்வளோ அழகாக ரெடி ஆகி நாங்கள் போனது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு திருப்பியும் தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக் கொடுக்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்தது வந்து ஆர்த்தி வீட்டுக்கு. தடுக்கி விழுந்தால் வந்து ஆர்த்தி விக்னேஷ் வீட்டு தான். பட் இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கி காரில் தான் போகிறோம், ஏன்னா நிறைய வீட்டுக்கு போனோம். ஸோ ஆர்த்தி அண்ட் விக்னேஷும் வந்து ஐ செட் அவங்க வந்து அன்றைக்கி ஐ திங்க் அவங்களும் வெளியில் எங்கேயோ போயிட்டு வந்து அவங்களும் டயர்டாக இருந்தாங்க. ஸோ நிறைய கவர் பண்ண முடியல. பட் ஐ ஹவ் கவர்ட் ஃபியூ திங்ஸ் இன் ஆர்த்திஸ் ஹவுஸ். ஆப்வியஸ்லி ஆர்த்தி வீட்டு காஃபின்னா அது பெஸ்ட் காஃபியாக இருக்கும். நான் ஃபில்டர் காஃபி சூப்பராக போடுவாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி விக்னேஷ் அண்ட் ஆர்த்தி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் அன்யா ஆல்சோ. இவங்க வீட்டுக்கு போனால் நாங்கள் கம்ஃபர்டபுளாக நாங்களாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு வீடுனா அது ஆர்த்தி வீடு தான். ஸோ அதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது வந்து ஆர்த்தி வீடோட லெமன் ட்ரீ பாருங்க. பாவம் அது வந்து அந்த லெமன்ஸோட வெயிட் தாங்காமல் எப்படி தொங்கியிருக்குன்னு பாருங்கள். இவ்வளோத்துக்கு என்ன எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஆர்த்தி தெரியாமல் முழிக்கிறாங்க. நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி பேக்கில், எனக்கு அதுவே வரும் பாருங்கள். இவ்வளோ கொத்தா. அண்ட் ஆல்சோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு லெமனும் ரொம்ப பெருசு. ஆர்த்தி இது வந்து பிரான்ச் வச்சா வருமா ஆர்த்தி? அந்த இதுக்கு வந்து லெமனோட வெயிட் தாங்காமல் இன்னும் நிறைய இருக்குது. பூ மட்டும் எப்படி விட்டுருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் பூவும் பறிச்சிருக்கேன், ஏன்னா டீ போட்டு குடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பறிக்கணும், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் வித் பீ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. அண்ட் இவ்வளோ கமகமன்னு இருக்குது பின்னால் வந்தாலே. ஸோ இதுதான் ஆர்த்தி வீட்டோட லெமன் ட்ரீ. ஸோ ஒரு சூப்பரான காஃபி, அப்புறம் நிறைய லெமன்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்தது வந்து நாரா வீட்டுக்கு. நாரா வீடு ஆப்வியஸ்லி அவங்களும் ரொம்ப என்ன சொல்கிறது, பூஜை எல்லாம் ஜாஸ்தி அவங்க வீட்லேயும். ஸோ கண்டிப்பாக வாணி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்தே ஆகணும். அதனால தான் நாங்கள் நாரா வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நாரா வீட்டுக்கு வந்தால் அரட்டை. ஆர்த்தி வீட்டுக்கு போனால் அது வேறு கம்ஃபர்ட் ஜோன். நாரா வீட்டுக்கு வந்தால் அது டிஃப்ரெண்ட் லெவல் கம்ஃபர்ட் ஜோன். வந்து நாரா பேசுகிறது ஒரு கோர்வையாக ஒரு ஸ்டோரி சொல்லுவார். அது அவங்க வந்து நான் சொல்லுவேன் நிறைய வாட்டி, நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே எழுதலாம் ஒரு மூவிக்கு அப்படின்னு. இது வந்து வாணி பண்ண கொಬ್ಬರಿ மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம் கன்னடத்தில். அப்புறம் முறுக்கு. அந்த கொಬ್ಬರಿ மிட்டாயை தமிழில் என்ன சொல்லுவோம் தெரியல எனக்கு. கொಬ್ಬரின்னா வந்து அதுவும் தெரியலையே. சே இட்ஸ் ஓகே. ஸோ அது வந்து கொಬ್ಬரி மிட்டாய்ங்கிறது வந்து ஒரு ஸ்வீட்டு. அப்புறம் வந்து அந்த முறுக்கு அவங்களே வீட்டில் செஞ்சாங்க இதுக்கு தீபாவளிக்கு. ஸோ அதுவும் சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து வி ரேன் அவுட் ஆஃப் கிஃப்ட்ஸ். ஏன்னா பிரகாஷ்க்கு வந்து இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கறது பாக்கி இருந்தது.
ஸோ இன்னும் அந்த கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து நாங்கள் வாங்கினது தீர்ந்து போச்சுன்னு சொல்லி இது டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நாங்கள் இன்னும் ஒரு 15 வாங்கினோம். ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திருப்பியும் வாங்கிட்டு நாங்கள் வந்து எப்படின்னா தீபாவளினா வெறும் அந்த 2 நாள் மட்டும் இல்லைங்க. தீபாவளிக்கு ஒரு வீக் முன்னாடி, ஒரு வீக் அப்புறம், ஸோ ஆல்மோஸ்ட் 2 வீக் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. ஆப்வியஸ்லி அதெல்லாமே டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வாங்கி கொடுத்தெல்லாம் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் பூஜை பண்ணி நாங்கள் பண்ண போகிறது என்னென்னா, ஆப்வியஸ்லி பட்டாசு வரைக்க போகிறோம். நான் வந்து சிம்பிள் அந்த ஒரு மத்தாப்பு மட்டும்தான் என்னோட ஆயுதம் அன்னைக்கு. மச்சது எல்லாமே எனக்கு டமால் டுமீலுங்கிறது இங்கே எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் இந்த வாட்டி வாங்கிட்டாங்க. அது ஒரு கன்னுன்னு சொல்லி செம்ம சவுண்டுன்னா, ஒரு ரியல் துப்பாக்கி வந்து சுட்டா எவ்வளோ சவுண்டு வருமோ அதே மாதிரி வந்தது. நீங்களும் எங்கள் வீட்டு தீபாவளியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தீபாவளிக்கு வந்து இங்கே வெறும் மத்தாப்பு, இது மாதிரி மத்தாப்பு தானே சொல்லுவோம். இதை நாங்கள் வந்து கர்நாடகாவில் அதை சுர்சுர்பத்தின்னு சொல்லுவோம். அது மட்டும்தான் கிடைக்கும். டமால் டுமீலுங்கிறது நான் சொன்ன மாதிரி கிடைக்காது. ஸோ அதுக்காக தனியாக வந்து ஒரு ஈவெண்ட் வச்சுருப்பாங்க. அங்கே போனால் வந்து பப்ளிக் ஈவெண்ட் மாதிரி அது நடக்கும். ஸோ அதர்வைஸ் தீபாவளி வந்து நாங்கள் இந்த வாட்டி சூப்பராக செலிப்ரேட் பண்ணோன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப சிம்பிளாக பட் சூப்பராக எங்களுக்கு என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை மீட் பண்ணணும். அண்ட் பிரகாஷோட ஆஃபீஸுக்கு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அப்புறம் கோயில் போனோம். அப்புறம் வேறு என்ன பண்ணோம், அப்புறம் பட்டாசு வெடித்தோம், சாமி கும்பிட்டோம். என்னென்ன தீபாவளிக்கோ அதெல்லாம் ஹோல்சமாக இருந்தது. ஸோ ஒரு நல்ல ஒரு திருப்தியான தீபாவளி இந்த வாட்டி. தோ வந்து ஒரு 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 திங் வந்து எங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பசங்களுக்கு வந்து நிறைய திங்ஸை நாங்கள் சொல்லி கொடுக்கணும். நம்மளோட இமோஷன்ஸ் ஆகட்டும், நம்மளோட ஒரு சோகம் துக்கம் வந்து பசங்களுக்கு வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாதுன்னு நான் நம்புறேன். ஸோ அதனால தான் வந்து வாட் எவர் த சிச்சுவேஷன் இஸ், ஹவெவர் இட் இஸ், நான் வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடாக தான் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுவேன். அண்ட் பாருங்க, சேம் இட்ஸ் வெரி லவுட் ஆக்சுவலி, டூ லவுட். Gadang, try Kanna. Try, you can do it. Ooh, brave Kanna. That's too brave. Shoot. Shoot. That's too loud actually. Wow. Mom. It's so scary. ನಿಜಾತು ಪಕ್ಕೆ ಅಲ್ವೇ? ಮಾಡು shoot. Good brave. Okay. Happy Diwali. Have fun. ஒரு லெந்தியான வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye.